தமிழ் வாய்ஸ் வழங்கும் வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்வு உங்கள் கையில், உங்கள் கையில். வணக்கம், இது தமிழ் voice.com வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி. இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், எந்த உணவுப் பொருட்களோடு எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது. தேனும் நெய்யும் சம அளவில் கலந்தால் நஞ்சாகிவிடும். எனவே இரண்டையும் சேர்த்து உண்ணக்கூடாது. இவற்றில் ஏதாவது ஒன்றை ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டாம். வாழைப்பழத்தை தயிர் மோருடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிட்டவுடனும் தயிர் மோர் சாப்பிடக்கூடாது. பழங்களை தனியே தான் சாப்பிட வேண்டும். சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதன் தாதுச்சத்து உணவுடன் கலந்து பலனற்று போய்விடும். வெண்ணெயுடன் காய்கறிகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. மீன் கருவாடு சாப்பிட்டவுடன் பால் தயிர் சாப்பிடக்கூடாது. அவ்வாறு மீறி உண்டால் வெண்மேகம் போன்ற நோய் வர வாய்ப்புள்ளது. ஆஸ்துமா உள்ளவர்கள், சளி அதிகம் உள்ளவர்கள் தக்காளி, பூசணிக்காய், முள்ளங்கி ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. மூல நோய் உள்ளவர்கள் முட்டை, அதிக காரம், மாமிச உணவு ஆகியவற்றை உண்ணக்கூடாது. நெய்யை வெண்கல பாத்திரத்தில் வைத்து உபயோகிக்க கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் காஃபி, டீ குடிக்க கூடாது. ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு பின்னர் காஃபி, டீ போன்றவற்றை குடிக்கலாம். அல்சர் உள்ளவர்களும் மஞ்சள் காமாலை உள்ளவர்களும் மிளகாய், ஊறுகாய் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளக்கூடாது. பெண்கள் வீட்டிற்கு தூரமான நாட்களில் கத்தரிக்காய், எள், அன்னாசி, பப்பாசி ஆகியவற்றை சேர்த்து கொள்ளக்கூடாது. தோல் நோய் உள்ளவர்கள் கத்தரிக்காய், புடலங்காய், நிலக்கடலை, மீன், கருவாடு, அதிக காரம், அதிக புளிப்பு, கொத்தவரங்காய், பீன்ஸ் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. கோதுமையை நல்லெண்ணெயுடன் சமைத்து சாப்பிடக்கூடாது. மூட்டுவலி, வாத நோயாளிகள் அசைவ உணவுகள், முட்டை, கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடாது. இன்றைய தமிழ் voice.com வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம், எந்த உணவுப் பொருட்களோடு எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது. மற்றுமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.